போட்டித் தேர்வு தயாராகக்கூடிய அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லக்கூடிய டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லக்கூடிய அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள், இல்லை மாநில கொள்கை வழிகாட்டும் கோட்பாடுகள் வச்சுக்கலாம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டேட் பாலிசி, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ இதை பொறுத்த மட்டும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கு இன்னொரு நேம் இருக்கு, சரிங்களா? ஸோ இது வந்ததுக்கான ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்புறம் நம்ம இதுக்குள்ளே போயிடுவோம். ஸோ இதை பொறுத்த மட்டும் இது எந்த பார்ட்டில் இருக்குன்னா, பார்ட் 4ல் இருக்குது. இது தெரிஞ்சுக்கணும். இந்த டிபிஎஸ்பிங்கிறது பார்ட், சரிங்களா, பகுதி 4ல் இருக்குது. ஓகேங்களா? எங்கேருந்து நம்ம வாங்கியிருக்கோம்னா, ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து நம்ம இதை எடுத்திருக்கோம், சரிங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இதில் சொல்லணும் அப்படின்னா, இந்த டிபிஎஸ்பி இருக்கு இல்லையா? ஸோ டிபிஎஸ்பி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களை உள்ளடக்குனது இது. ஸோ இந்த வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகளை 3ஆக பிரிச்சுக்கலாம். சோசியலிஸ்டிக்கு, காந்தியன் பிரின்சிபல், லிபரல் இன்டலெக்சுவல். அதாவது சமூகவாத கோட்பாடுகள், காந்திய கோட்பாடுகள், சுதந்திர அறிவுசார் கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரி, ஓகே. இதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட் இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஸோ இந்த டிபிஎஸ்பியை நம்ம என்னன்னு சொல்கிறோம், இதுக்கு வேற என்ன நேம் சொல்கிறோம் அப்படின்னா, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஃபார் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஃபார் இன்ஸ்ட்ரக்ஷன். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஃபார் இன்ஸ்ட்ரக்ஷன், சரிங்களா? இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போது நம்மக்கிட்ட ஒரு சிஸ்டம் இருக்குது, சரிங்களா? ஒரு சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டம் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்னு சொல்கிறோம். அந்த ஹார்ட்வேர் இயங்குறதுக்கு தேவையான சாஃப்ட்வேர், சரிங்களா? அதாவது அந்த ஹார்ட்வேரை நம்ம இயக்கிறதுக்கு தேவையான சாஃப்ட்வேரில் நம்ம கோடிங் கொடுக்குறோம் இல்லையா? அதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இயங்குறதுக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன் கோடிங் கொடுக்குறோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு அரசு எந்திரம் செயல்படுறதுக்கு தேவையான, சரிங்களா, கோடிங். ஒரு அரசு இயந்திரம்னா இப்படி தான் இருக்கணும், இந்த அரசாங்கம் இப்படி தான் செயல்படணும், இப்படி தான் வந்து இந்த விஷயங்கள்லாம் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டிபிஎஸ்பின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம இன்னொரு பேர் என்ன சொல்கிறோம்னா, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஃபார் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய எக்ஸிக்யூட்டிவ்ஸ், அதாவது சட்டமன்றம், பாராளுமன்றம்லாம் சொல்கிறாங்க. அரசு இயந்திரத்தில் பணிபுரியக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் எப்படி இருக்கணும், எப்படி செயல்படணும், அவங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை சொல்கிறது தான் இந்த டிபிஎஸ்பி, சரிங்களா? ஸோ ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. இந்த டிபிஎஸ்பியோட அனதர் நேம் என்ன அப்படின்னா, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஃபார் இன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது தே ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் டு லெஜிஸ்லேச்சர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், சரிங்களா? ஸோ அதை தான் சொல்கிறான். அதுதான் டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறானுங்க. ஓகே, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஃபார் இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னது யாருன்னு கேட்பாங்க. அதை வந்து நம்ம பிஆர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது 3 வகையாக நம்ம பிரிச்சிருக்கிறோம்னு சொல்லியிருக்கோம். 3 வகை என்னென்ன சொல்லியிருக்கோம்? சோசியலிஸ்ட் சொல்லியிருக்கோம், சமூகவாத கோட்பாடுகள் சொல்லியிருக்கோம், காந்திய கோட்பாடுகள் சொல்லியிருக்கோம், சுதந்திர அறிவுசார் கோட்பாடுகள் சொல்லியிருக்கோம். சரி, ஓகே. இது எங்கே இருக்குன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா, நம்ம பார்ட் 4ல் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். சரி, ஓகே. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இதை பொறுத்த மட்டும் நம்ம டிபிஎஸ்பியை பொறுத்த மட்டும் நான் ஜுடிஷபிள் தான். இது வந்து நான் ஜுடிஷபிள். இது ரொம்ப முக்கியம். இது ஜுடிஷபிள் கிடையாது, நான் ஜுடிஷபிள். இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, சரிங்களா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா அடிப்படை உரிமைகளை மீறும் பட்சத்தில் நீதிமன்றம் தலையிடலாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஆனால் இதில் அந்த மாதிரி பண்ண முடியாது, சரிங்களா? நான் ஜுடிஷபிள். எப்படி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஜுடிஷபிள்னு சொல்கிறோமோ, அதாவது அரசாங்கம் இயற்றக்கூடிய எந்த ஒரு கோட்பாடுகளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் சரி, அது அடிப்படை உரிமைகளை மீறும் வகையில் இருந்ததுன்னா அது வந்து அரசியலமைப்புக்கு செல்லாதுன்னு சொல்லக்கூடிய அந்த ஜுடிக்கல் ரிவ்யூன்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு வந்து இருக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில். ஆனால் இந்த டிபிஎஸ்பியில் அப்படி கிடையாது, சரிங்களா? நான் ஜுடிஷபிள் தான் இது, சரிங்களா? இது வந்து ஆட்டோமேட்டிக்கலி என்ஃபோர்ஸ்மெண்ட் கிடையாது, நாட் ஆட்டோமேட்டிக்கலி என்ஃபோர்ஸ்டு, சரிங்களா? அதை சொல்லுவாங்க.
இதுதான் நம்மளுடைய அந்த மேஜர் டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்கிறது இந்த விஷயங்கள் தான். மற்றது எல்லாமே காமன் தான். சரிங்களா? மற்றது எல்லாமே காமன் தான். சரி, ஓகே, போயிடுவோம். நம்ம ஆர்டிக்கிள் உள்ளே போயிடுவோம். ஸோ ஆர்டிக்கிளை பொறுத்த மட்டும் இந்த சமூகவாத கோட்பாடுகளில் எத்தனை கிளாசிஃபிகேஷன் இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் என்ன சொல்கிறான், சோசியலிஸ்டிக் பிரின்சிபல்னு சொல்லக்கூடிய அந்த சமூகவாத கோட்பாடுகளில் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 38 இது எல்லாமே ஆர்டிக்கலாக தான் இருக்கும். எல்லாமே சரத்தாக தான் இருக்கும். நம்ம அது என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கணும். இதுல இருந்து ஒரு வினாக்கள் கேட்பாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிபிஎஸ்பியில் கான்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் கிடையாது. நம்மளுடைய அந்த கோட்பாடுகள் அடிப்படையில் நம்ம 3ஆக பிரிச்சுக்கிட்டோம். சரிங்களா? ஆனால் கான்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும் அந்த அரசியலமைப்பில் பொறுத்த வரைக்கும் டஸ் நாட் கண்டெயின் எனி கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ். சரிங்களா? இந்த மாதிரிலாம் பிரித்து கொடுத்துருப்பாங்க, கான்ஸ்டியூஷனில் இப்படி பிரித்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னா கொடுத்துருக்க மாட்டாங்க. சரிங்களா? அதை நம்ம புரிஞ்சுக்கணும். கொடுத்துருக்க மாட்டாங்க. சரி, வாங்க இது பார்ப்போம். ஆர்டிகல் 38 என்ன சொல்லுதுன்னா மக்களோட நலன். சரிங்களா? மக்களோட நலனை பற்றி சொல்கிறது ஆர்டிகல் 38. ஆர்டிகல் 39 அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வாழ்வாதாரம், அதாவது மக்களோட வாழ்வாதாரம், வளங்கள், வாய்ப்புகள், சுகாதாரம் ஆகியவற்றிற்கான பாதுகாப்பு குறித்து சொல்கிறது தான் ஆர்டிகல் 39. சரிங்களா? ஆர்டிகல் 39. இந்த 38 இருக்கு இல்லையா? ஸோ அது ஓரியன்டாக தான் இருக்கும். மக்களோட நலன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இந்த சமூகவாத கோட்பாடுகளில் வரும். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 39A சமநீதி. சரிங்களா? அதாவது ஈக்குவல் ஜஸ்டிஸ்ன்னு சொல்கிறான். ஈக்குவல் ஜஸ்டிஸ்ன்னு சொல்கிறான். வேற என்ன சொல்கிறான் அப்படின்னா இலவசங்கிறத விட சட்ட உதவி. சரிங்களா? அதாவது டு ப்ரொவைட் அ ஃப்ரீ லீகல் எய்ட் டு தி புவர். அதுதான் ஆர்டிகல் 39 ஏ. ஆர்டிகல் 39 ஏ. அடுத்து பார்த்தீங்கன்னா 41ங்கிறது ஆர்டிகல் 41ங்கிறது நம்ம வேலைக்கான செக்யூர், அதாவது நம்மளுடைய வேலை, கல்வி, பொது உதவி, பாதுகாப்பு, இதுதான் 41ன்னு சொல்கிறான். அதாவது டு செக்யூர் தி ரைட் டு ஒர்க்கு, இல்லை டு எஜுகேஷன், இல்லை டு பப்ளிக் அசிஸ்டன்ஸு. சரிங்களா? யாருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். யாருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ யாருக்கு அப்படின்னா இந்த கேஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட். சரிங்களா? படிப்பறிவு இல்லாதவங்க, படிப்பு அறிவு இல்லாதவங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு ஏஜ், அதாவது வயசானவங்க, படிப்பறிவு இல்லாதவங்க, வயசானவங்க, ரொம்ப சிக்காக இருக்கிறவங்க, டிசேபிள்மெண்ட்டில் இருக்கிறவங்க. சரிங்களா? இவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்பு, கல்வி, இதில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரை கொடுக்கறது தான் ஆர்டிகல் 41. சரிங்களா? ஆர்டிகல் 42ங்கிறது மெட்டர்னிட்டி ரிலீஃப். சரிங்களா? மெட்டர்னிட்டி ரிலீஃப் இதை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு வருஷம் நமக்கு அரசாங்கம் விடுமுறை விடுறாங்க. அதாவது சம்பளத்தோடு கூடிய அந்த அரசு ஊழியர்களுக்கு விடுப்பு கொடுக்குறாங்க. சரிங்களா? நீதியான மற்றும் மனிதநேயமான வேலை சூழ்நிலைகள். சரிங்களா? 42ங்கிறது மெட்டர்னிட்டி ரிலீஃப் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதாவது மனிதாபிமான வேலை சூழ்நிலைகளை பாதுகாக்கிறதுல உறுதிப்படுத்துறது தான் இந்த ஆர்டிகல் 42ங்கிறது. 43ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா போதுமான ஊதியம் மற்றும் நல்வாழ்க்கை தரம். 43ஏங்கிறது நிர்வாகத்தில் தொழிலாளர்களுக்கான பங்கேற்பு. 47ங்கிறது ஊட்டச்சத்து மற்றும் வாழ்க்கைக்கான உயர்வு. சரிங்களா? எல்லாத்துக்கும் பப்ளிக் ஹெல்த்துக்கு. சரிங்களா? நம்மளுடைய மக்களுக்கு அந்த நியூட்ரிஷன் ஸ்ட்ரென்த் பண்ணி கொடுக்கறது தான் இந்த ஆர்டிகல் 47. இதன் அடிப்படையில் தான் நிறைய ஸ்கீம்ஸு ஐஆர்டிஏல நிறைய ஸ்கீம்ஸ் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ நம்ம இந்த ஆர்டிகல் 47 பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊட்டச்சத்து, அதாவது பால்வாடின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதில் நிறைவேற்றக்கூடிய திட்டங்கள் எல்லாமே இதன் அடிப்படையில் தான் இருக்கும். என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா அந்த நியூட்ரிஷனை இம்ப்ரூவ் பண்ணுறது, ஊட்டச்சத்து வழங்குறது, அதை சொல்லியிருப்பாங்க இந்த இடத்துல. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காந்திய கோட்பாடுகள் வந்துடுது. இந்த காந்திய கோட்பாடுகளில் பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 40 கிராம பஞ்சாயத்து, 43 குடிசை தொழில்களை ஊக்குவிக்கிறது, 43B கூட்டுறவு சங்கங்கள், 46 சரிங்களா? 46ல் எஸ்சி எஸ்டி பிற பலவீனமான பிரிவுகளோட மேம்பாடு. சரிங்களா? எஸ்சி எஸ்டின்னு தெரிஞ்சிங்கன்னா போதும், மேம்பாடு. 47ங்கிறது மது மற்றும் போதைப் பொருட்கள் தடை. 48ங்கிறது பசுவதை மற்றும் பாலூட்டும் மிருகங்களோட வதத்தடை. சரிங்களா? இந்த ஆர்டிகல் 47ல் கிளாஸஸ் இருக்கும்,
ஃபஸ்ட்டு வந்து மது மற்றும் போதைப் பொருட்களை தடை பண்ணுறது, சரிங்களா? அப்புறம் மக்களோட வாழ்க்கைக்கு டு ரைஸ் தி லெவல் ஆஃப் நியூட்ரிஷன், சரிங்களா? டு ரைஸ் தி லெவல் ஆஃப் நியூட்ரிஷனுங்கிறத தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஓகே. ஸோ இப்படியே வந்துருங்க. இது ஒன்றும் இல்லை, இந்த இதெல்லாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஆர்டிகல் 47 இருக்கு இல்லையா? இந்த 47 எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? 7ங்கிறத 7.5 ஞாபகம் வச்சுக்கலாம். 4 பேர் சேர்ந்து சரிங்களா, லிக்யூர் எடுத்துக்கிட்டாங்க, அதாவது மதுவோ இல்லை வேறு கன்சர்ன், அதாவது போதைப் பொருட்கள் எதாவது எடுத்துக்கிட்டாங்கன்னா 7.5 தான். அதுதான் 4 7 47, சரிங்களா? 8ங்கிறது பார்த்தீங்கன்னா 8 இந்த 4 கால் மிருகம், சரிங்களா? 4 கால் மிருகங்கிறது ஒரு பசுனே வச்சுக்கோங்களேன், இல்லை பாலூட்டும் மிருகங்கள் வச்சுக்கோங்களேன். 4 கால் தானே இருக்கும் அதுக்கு, பாலூட்டும் மிருகங்கள் எல்லாத்துக்கும் 4 கால் வச்சுக்கோங்க. அதை வந்து வெட்டக்கூடாது, அதுதான் 8. 8 ஞாபகம் வச்சுக்கணும், வெட்டக்கூடாது. அதான் அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 48 வந்து பசுவதை மற்றும் பாலூட்டும் மிருகங்களின் தடை. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், சரிங்களா? இது வந்து ஆர்டிகல் 40 அப்படிங்கிறது இது 3ம் ஒரே மாதிரி இருக்கும். ஆர்டிகல் 40ங்கிறது 40 வயசுக்கு மேலே கிராமத்துக்கு போயிடணும், சரிங்களா? 43 வயசு ஆகிட்டா குடிசை தொழில் தான் பார்க்கணும், சரிங்களா? 43 வயசு ஆகிட்டா குடிசை தொழில் தான் பார்க்கணும். அதுக்கு மேலே வந்து வெளியில் வேலைக்கு போகக்கூடாது, குடிசை தொழில் தான், நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே வேலை பார்க்கணும்னு சொல்கிறது, சரிங்களா? இது சரி, ஓகே. அடுத்து பாருங்கள், சுதந்திர அறிவுசார் கோட்பாடுகள்னு சொல்கிறோம். லிபரல் இன்டலெக்சுவல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, பிரின்சிபல்ஸ். லிபரல் இன்டலெக்சுவல் பிரின்சிபல் சொல்கிறாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 44 இங்கே பாருங்கள், 44ங்கிறது பாருங்கள் 4 சேமாக இருக்கா? அப்போ காமன் சிவில் கோட் 4 பேரா சரிங்களா, காமனாக இருக்கணும். 4 பேரா நம்ம பிரிஞ்சிருந்தாலும் காமனாக இருக்கணும். காமன் சிவில் கோட் 44, ஆர்டிகல் 44 காமன் சிவில் கோட், சரிங்களா? எல்லா சிட்டிசனும் யூனிஃபார்ம் கோடை கொடுக்கறது தான் வந்து நம்ம அந்த கண்ட்ரி ஃபுல்லாக யூனிஃபார்ம் கோடை கொடுக்குறது, சரிங்களா? யூனிஃபார்ம் சிவில் கோடை கொடுக்குறது தான் ஆர்டிகல் 44, சரிங்களா? அடுத்து ஆர்டிகல் 45ங்கிறது 6 வயது வர குழந்தைகளை பராமரிக்கணும், அவங்களுக்கு கல்வி கொடுக்கணும், சரிங்களா? அவங்களுக்கு கல்வி கொடுக்கணும், ஓகேங்களா? அடுத்து ஆர்டிகல் 48ங்கிறது விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு. அதுதான் இங்கே சொன்னேன், இந்த 48 இங்கே சொன்னேன் இல்லையா, பாலூட்டும் மிருகங்களை வெட்டக்கூடாதுன்னு. விவசாயம் கால்நடை வளர்ப்பு அதோட தொடர்புடைய தான். 48A சுற்றுச்சூழல், காடுகள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு. 49 நினைவு சின்னங்கள் பாதுகாப்பு, சரிங்களா? 49 நினைவு சின்னங்கள் பாதுகாப்பு. 50ங்கிறது நீதித்துறையிலேருந்து நிர்வாகத்தை பிரிக்கிறது. ஸோ இது ரொம்ப முக்கியம். 50% நம்மளுடைய பழங்கால ஆட்சிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, இன்னுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்துருப்பீங்க, டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு இருக்கும். கலெக்டரோட காரில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் போட்டு பார் போட்டு மாவட்ட ஆட்சியர் அப்படின்னு இருக்கும், சரிங்களா? மாவட்ட நீதிபதி பார் போட்டு மாவட்ட ஆட்சியர் அப்படின்னு இருக்கும், சரிங்களா? ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ பிரித்தாங்க அப்படின்னா 50% ஆர்டிகல் 50 வச்சு தான் நீதித்துறையை வந்து நிர்வாகத்தை வந்து பிரித்தாங்க. பகுதியாக ஜஸ்டிஸையும் அட்மினிஸ்ட்ரேஷனையும் பிரிக்கிறது 50-50, 50+50, அதான் 50, ஆர்டிகல் 50, சரிங்களா? ஆர்டிகல் 51ங்கிறது சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பு. இந்த கிளாசிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் கிடையாது, ஆனால் நம்ம வந்து அதை பிரிச்சுக்கிறோம், சரிங்களா? இதை நீட்டாக போதுமானது. ஓகே, இந்த பாருங்கள், இப்போ அடிப்படை உரிமைகளுக்கும் இந்த டிபிஎஸ்பிக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு கொடுத்துருக்கோம். இதில் நம்ம துரைராஜன் வழக்கிற்கு அடிப்படை உரிமைகளை திருத்தலாம், இது சொல்லியிருப்பாங்க. லோக்நாத் வழக்கில் வந்து டிபிஎஸ்பியால் நடைமுறைப்படுத்தக்கூடிய அடிப்படை உரிமைகளை திருத்த முடியாது, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த மினர்வா மில்ஸ் வழக்கு இருக்கு இல்லையா, அந்த 31C, ஓகேவா, அதை பற்றி சொல்லியிருக்கிறது தான் இது. 42வது அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 42 1976 இது. 42 பார்த்தீங்கன்னா எல்லா டிபிஎஸ்களும் அந்த 14 19 அதுக்கு தான், இதுதான் டிபிஎஸ்பி தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் எல்லாமே அது சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இதில் திருத்தங்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா 42வது திருத்தம் ரொம்ப முக்கியமான சட்ட திருத்தம், குட்டி அரசியலமைப்பு சட்ட திருத்தம், குழந்தைங்களோட ஆரோக்கிய வளர்ச்சி, சமநீதி இலவச சட்ட உதவி, தொழிலாளர்கள் நிர்வாக பங்கேற்பு, இந்த எல்லா விஷயங்களும் சுற்றுச்சூழல், காடுகள், வனவிலங்கு எல்லாமே பண்ணது 42. 44 பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வை குறைச்சிருப்பாங்க. 86வது சட்ட திருத்தத்தில் ஆர்டிகல் 45 இருக்கு இல்லையா, அதை வந்து கல்வி அடிப்படை உரிமையாக மாற்றிருப்பாங்க. இது ரொம்ப முக்கியம், எக்ஸாம்பிள் கேட்பான். 97வது திருத்தத்தில் கூட்டுறவு சங்கங்களை உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து டிபிஎஸ்பி. ஸோ ஒரு ரிவிஷன் பார்த்துருவோம் பாருங்கள்.
டிபிஎஸ்பி அப்படின்னா அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள்னு சொல்கிறான். டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, மாநில கொள்கைகள் வழிகாட்டும் கோட்பாடுகள்னு சொல்கிறான். ஸோ இது வந்து பகுதி 4ல் இருக்குது. ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து இதை வாங்கிட்டு வந்துருக்குறோம். சரிங்களா? இதை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஃபார் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது ஒரு 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 இயந்திரம் இயங்கிறதுக்கு தேவையான அந்த கோட்பாடுகளை சொல்கிறது தான் வந்து இதை சொல்கிறாங்க. டிபிஎஸ்பியை சொல்கிறாங்க. இது வந்து நான் ஜுடிஷபிள் தான். சரிங்களா? நான் ஜஸ்டிஸபிள் தான். சரிங்களா? இதை மீறும் பட்சத்தில் நம்ம வந்து நீதிமன்றத்துக்கு போக முடியாது அது சொல்கிறாங்க. ஸோ இது 3ஆக பிரிச்சிடுறாங்க. சோசியலிஸ்ட்டுக்கு, காந்தியன், லிபரல்னு பிரிச்சுருக்குறாங்க. அதில் இருக்கக்கூடிய ஆர்டிகல் எல்லாமே நம்ம பார்த்தோம். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.